திருவண்ணாமலை அருகே உள்ள கிராமங்களில் எண்ணெயில் செய்யும் எந்த பலகாரமும் செய்வதில்லை. ஏன் தெரியுமா? 20 தலைமுறைகளுக்கு முன் இங்கு ஒரு வீட்டில் ஒரு 5 ஆண் மற்றும் சந்தியம்மா இருந்தனர். அவர்களுக்கு அம்மா இல்லை. அண்ணன் தம்பிகள் காலப்போக்கில் சந்தியம்மாவை பாசமாக வளர்த்து திருமணம் செய்து அவள் கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். அண்ணன் தம்பிகளுக்கும் திருமணம் முடிந்தது. சந்தியம்மா கர்ப்பம் தரித்து தன் தாய் வீட்டுக்கு பிரசவத்திற்காக வந்தாள். சந்தியம்மா தன் அண்ணிமார்களால் அவள் விருப்பப்பட்ட உணவை எதையும் தராமல் எண்ணெய் பலகாரங்கள் பகிரப்படாததால் மனமுடைந்த சந்தியம்மா கிணற்றில் விழுந்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டாள். மாலை வீட்டிற்கு வந்த அண்ணன்மார்கள் தங்கச்சியை தேடிய போது கிணற்றில் கிடப்பதை பார்த்து கதறி அழுதார்கள். தங்கச்சி எதுக்காக இப்படி பண்ணினார்கள் என்று தெரியாம அண்ணன்மார்கள் அங்குள்ள ஐயனார் கோவிலில் கிடா வெட்டி கேட்டுக் கொண்டார்கள். அப்போது ஐயனார் கனவில் வந்து அண்ணிமார்களால் சந்தியம்மா தற்கொலை செய்து கொண்டது. இறக்கும் போது கோபத்தில் தன் வம்சத்தில் யாரும் வீட்டில் வடை, தோசை, முறுக்கு போன்ற எண்ணெய் உணவுகள் செய்யக்கூடாது என சாபமிட்டார். மீறினால் கொப்பளம் வரும் என எச்சரித்தார். அவர் தெய்வமாக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டது. இந்த சாபம் இன்றும் நீடிக்கிறது. மீறியவர்களுக்கு கொப்பளம் தோன்றி ஐயனார் மற்றும் சந்தியம்மனுக்கு பலி செலுத்திய பின்னரே குணமாகிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் கோயிலில் மூத்த பெண்கள் விரதம் இருந்து வடை சுட்டு படைப்பர். அன்றைக்கு மட்டும் வம்ச பெண்கள் வீட்டுக்கு வெளியே வடை சுட்டு பகிரலாம்.